சென்னை கோயம்பேடு அண்ணா நகர் இடையேயான சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட சோதனை ஓட்டம் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், எத்தனை கிலோமீட்டர் தொலைவு சோதனை ஓட்டம் நடைபெற்றது? இது குறித்து சொல்லுங்க. அண்ணா நகர் கோயம்பேடு அண்ணா நகர் இடையிலான சுரங்கப்பாதையில் முதல் முறையாக மெட்ரோ ரயிலுக்கான இன்ஜினை இயக்கி சோதனை ஓட்டத்தை தொடங்கி இருக்கின்றன மெட்ரோ ரயில் அதிகாரிகள். நீங்க நேரடியாக பார்க்கலாம் அந்த காட்சிகளை. அண்ணா நகர் வரையிலான கோயம்பேட்டிலிருந்து தொலைவு என்று எடுத்துக்கொண்டால் 2.5 கிலோமீட்டர் தொலைவு. குறிப்பாக கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம், அதைத் தொடர்ந்து அண்ணா நகர் டவர், இது 2.5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் செல்வதற்காக. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் மெட்ரோ ரயிலுக்காக பாதைகள் அமைக்கப்பட்டு வந்தது. அந்த பாதைகள் அனைத்துமே உயர்நிலை பாதைகளாகவே அமைக்கப்பட்டது. நேற்று கூட சின்னமலை ஓட்டிய இடையிலான உயர் பாதையில சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. முதல் முறையாக மெட்ரோ ரயிலில் சுரங்கப்பாதையில் செல்லக்கூடிய ரயிலை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் தான் இன்று தொடங்கி இருக்கிறது. அதனோட நேரடி காட்சிகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த இருட்டு போன்ற காட்சி அளிக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையை இந்த என்ஜினை முதல் கட்டமாக இயக்கப்படுவார்கள். அதைத் தொடர்ந்து அது வெற்றிகரம் பட்சத்தில் இன்ஜினுடன் சேர்த்து பெட்டிகளையும் இயக்கி சோதனை நடத்துவார்கள். இந்த சோதனையானது 3 மாத காலம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தான் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. நீங்க பார்க்கலாம், இங்கு ஏராளமான அதிகாரிகளும் அதே போல பணியாளர்களும் முகாமிட்டு இந்த பணியில துரிதம் காட்டி வருகின்றனர். தற்போது சோதனை ஓட்டமானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு முறை இயக்கப்படும். நாளுக்கு ஒரு 50க்கு மேற்பட்ட முறையில் இயக்கப்பட்டு அது வெற்றி பெறும் பட்சத்தில் தான் என்ஜின்ல பெட்டிகள் இணைக்கப்பட்டு அது முறையாக சோதனை ஓட்டம் நடைபெற்று பின்புதான் பயன்பாட்டுக்கு வரும். அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்போது தொடங்கி இருக்கின்றன என்று சொல்லலாம். பாஸ்கர், அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயில் சேவை எப்போது தொடங்கும்? இது குறித்து சொல்லுங்க. குறிப்பாக இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்தை எடுத்துக்கொண்டால் சுரங்கப்பாதை என்பதால அதிகாரிகள் எப்படி இந்த சோதனை ஓட்டம் நடைபெறும், அதைத் தொடர்ந்து அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக எப்போ முடியும் அப்படிங்கிற தகவலோடு அவர்கள் காத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெறும் பட்சத்தில் ஜனவரி மாதத்தில் அடுத்த ஆண்டு இதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக கூறியிருக்கின்றனர். அண்ணா நகர் முதல் எழும்பூர் வரையிலான வழித்தடத்தில் சுரங்கப்பாதை மெட்ரோ ரயிலுக்காக 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இயக்கப்படும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கோயம்பேட்டிலிருந்து எழும்பூர் வரையில் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். அதற்கான வாய்ப்புகளுக்காகத்தான் இந்த சுரங்கப்பாதையில் முதல் கட்டமாக 3 ரயில் நிலையங்களில் சுரங்கப்பாதையில் முதல் கட்டமாக சோதனை நடைபெறுகிறது. அது வெற்றி பெறும் பட்சத்தில் எழும்பூர் வரை நீடித்து 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெற்றிகரமாக இந்த இடத்துல பயணத்தை தொடங்குவதற்காக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.